உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஐயோ பார்வதி, என்னாச்சு? பார்வதி, என்ன ஆச்சு? ஹலோ ஹலோ, எல்லாமே கை மீறி போயிடுச்சு அண்ணி. ஐயோ என்ன? சிவா தானே போன் பண்ணா? என்ன சொன்ன? நீ ஏன் இப்படி அழற? என்னாச்சுமா? எல்லாம் போச்சு. அந்த மாயா கேம்ப்ல இல்லையா? மாயா கேம்ப்ல இல்லையா? அப்ப சிவா அங்கேயா போனா? அங்க எதுக்கு போனா? மாயா எங்க போனா? ஐயோ கடவுளே, ஏன் அழற? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நடந்தது? உண்மையை சொல்லு. என் குடும்பத்தையே கெடுக்க வந்தவன் அந்த மாயா நல்லாவே இருக்க மாட்டா. எல்லாம் உங்களாலதான். என் தங்கச்சி பொண்ணுன்னு வீட்டுல கொண்டு வந்து வச்சீங்கல்ல. அவளால என் பையன் வாழ்க்கையே நாசமா போச்சு. யோ பத்மா, இப்ப என்னடி சொல்லிட்டு இருக்க? ஏன் இப்படி அழற? மாயா என்ன பண்ணா? சீனு எங்க போயிருக்கான்? இல்ல இல்ல, இதுக்கப்புறம் உண்மையை மறைச்சு எதுவும் ஆக போறதில்ல. அண்ணே, சீனு மாயாவை கல்யாணம் பண்ணிக்க போயிட்டாங்க. என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? புத்தி கெட்டு போச்சா உனக்கு? மாயா தனா கூட கேம்புக்கு போயிருக்கா. அவளை பத்தி எப்படி சொல்ற? அதுவும் நம்ம சீனு கூட. ஐயோ அண்ணே, நாம தான் இத்தனை நாளா முட்டாளா இருந்துட்டு இருந்திருக்கோம். இன்னைக்கு எல்லாரும் நல்லா ஏமாந்து போய் நிக்கிறோம். ஐயோ, என்ன? அந்த மாயா கோயில்ல கல்யாணம் பண்ணிக்க போறது நம்ம சீனுவதான். பார்வதி, யாரோ நம்ம குடும்பத்தை பத்தி தப்பா சொல்லிருக்காங்க. நீ அதையெல்லாம் நம்பாத. ஐயோ அண்ணா, இன்னுமா நீங்க அவளை நம்பிட்டு இருக்கீங்க? நீங்க தானே இப்ப ஏமாந்து போய் நிக்கிறீங்க. அவ நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டு போயிட்டானே. அண்ணன் சொன்னா நம்ப மாட்டாரு. பார்வதி, நீ போய் லெட்டர் எடுத்து காட்டு போ. நிஜமாவே சீனு இதுக்காக தான் போயிருக்கானா? அதான் கைப்பட எழுதி வச்சுட்டு போயிருக்கானே அத்தை. அவங்க எல்லாருமே திட்டம் போட்டு தான் போயிருக்காங்க. மாயா என்னடானா இங்க இருந்து கேம்புக்கு போற மாதிரி போறேன்னு போய் சொல்லிட்டு முன்னாடி போற மாதிரி போயிருக்கா. இவன் பின்னாடியே கிளம்பி போயிட்டான். அந்த பொண்ணு இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. நம்ம குடும்ப மானத்தை காப்பாத்த வந்தவன்னு தான் நினைச்சேன். இப்போ அவ அம்மா மாதிரியே நமக்கு ஒரு அவமானத்தை தேடி தர பாக்குறாளே.
அவ வெளியே இருந்து வந்தவ. அவளுக்கு நம்ம குடும்பத்தை பத்தி அக்கறை இல்லாம போயிடுச்சு. நம்ம சீனுக்கு எங்க போச்சு புத்தி? என் பையன் என்னமா பண்ணுவான்? இந்த மாயா இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் ஒழுங்கா தானே இருந்தான். இவதான் என்னென்னமோ பேசி அவனை மயக்கி வச்சுட்டா. சீனு நல்ல பையனாதான் இருந்தான். நம்ம சொல்ற பேச்சு எல்லாத்தையுமே அவன் கேட்பான். இப்ப நம்ம குடும்பத்துக்கு இவ்வளவு பெரிய அவமானம் வருமேன்னு தெரிஞ்சும் அத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம போயிருக்கான் அவன். அந்த மாயா தான் அவனை வற்புறுத்தி வர சொல்லிருப்பா. கண்டிப்பா இதெல்லாம் அவளோட வேலைதான். அவ உங்களுக்காக இந்த கல்யாணம் வேண்டான்னு சொன்னாலே அப்ப பெருமைப்பட்டீங்களே. இப்ப பாருங்க அவ என்ன காரியம் பண்ணிருக்கான்னு. என் புள்ளைய அவ குழப்பிருக்கான்னு. அதனாலதான் அவன் தற்கொலை பண்ணிப்பேன்னு சொல்றான். திமிரு பிடிச்சவ அவன் நினைச்சதை சாதிக்கிறதுக்காக ஏன் புள்ள வாழ்க்கையை கெடுக்க பாக்குறா? உண்ட வீட்டுக்கே இப்படி துரோகம் பண்ணிட்டா. அவ அம்மாவோட புத்தி அவளுக்கு அப்படியே இருக்கு. பத்மா, எனக்கு மாயா மேல நம்பிக்கை இருக்கு. அவ எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ண மாட்டா. ஓம் வைஷ்ணவ நாராய வித்மகே லாலி லீலாய தீமகி தன்னோ அக்னி பிரசோதயாத். ஓம் மகாஜ்வாலாய வித்மகே அக்னிமக்னாய தீமகி தன்னோ அக்னி பிரசோதயாத். ஓம் லீலலாலாய வித்மகே வைஷ்ணநாராய தீமகி தன்னோ அக்னி பிரசோதயாத். ஓம் சத்தச்மீவாய வித்மகே ஸ்வர்கபராய தீமகி தன்னோ அக்னி பிரசோதயாத். ஓம் ருத்ரநேதாய வித்மகே சக்திஹஸ்தாய தீமகி தன்னோ அக்னி பிரசோதயாத். ஓம் வைஷ்ணவ நாராய வித்மகே லாலி லீலாய தீமகி தன்னோ அக்னி பிரசோதயாத். ஓம் மகாஜ்வாலாய வித்மகே அக்னிமக்னாய தீமகி தன்னோ அக்னி பிரசோதயாத். ஓம் லீலலாலாய வித்மகே வைஷ்ணநாராய தீமகி தன்னோ அக்னி பிரசோதயாத். ஓம் சத்தச்மீவாய வித்மகே ஸ்வர்கபராய தீமகி தன்னோ அக்னி பிரசோதயாத். ஓம் ருத்ரநேதாய வித்மகே சக்திஹஸ்தாய தீமகி. ஓம் வாங்கோ உக்காருங்கோ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.